குண்டு பாயிண்ட் ஃபிட் பை சேலஞ்சில் இது 8வது நாள். மினி விலாக் நம்பர் 3. கோழி தொண்டைக்கிளையே கத்துனாலும் என் மண்டைக்குள்ள எந்திரிக்குன்ற என்ன வரல. பெட்ஷீட் உருவனாலும் இழுத்து போத்திட்டு தூங்கினேன். கண்டபடி அம்மாட்ட பேச்சு வாங்கிட்டு எந்திரிச்சிட்டேன். சாரி கைஸ், நேற்று வேலை விஷயமா வெளியூர் போயிட்டு நைட் 2:30 மணிக்கு தான் வந்தேன். அதனால நேரத்தில் எந்திரிச்சிக்க முடியல. அம்மா சப்பாத்தி போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயா நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கையை சுட்டுக்கிட்டேன் அப்படின்னு என்ன நானே ஏமாத்திக்கிட்டேன். பார்த்தா தான் தெரியுது அடுப்பே பத்தலன்னு. இந்த மாதிரி தான் நம்மளும் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம். வீடியோக்காக மட்டும் பாய்த்தலகனை எல்லாம் மடிச்சு வச்சுக்கிட்டு பல்ல விளக்கிட்டு மூஞ்ச கழுவிட்டு ஜிவி மூவில வர ஹீரோயின் மாதிரி ஸ்டைலா காஃபி குடிக்கலான்னு ஹார்லிக்ஸ் குடிச்சேன். பார்த்தா 2 வாய் கூட வர மாட்டேங்குது. ஹார்லிக்ஸ் குடிச்சு 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள பசி எடுத்துருச்சு. சாப்பிட வந்துட்டேன். 2 சப்பாத்தி போதும், டயட்டை மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தா ஒரு பூரி சாப்பிடு கண்ணா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இவங்களே உடம்பு குறைக்க சொல்லுவாங்களாம், இவங்களே பூரியும் சுட்டு தருவாங்களாம். என்ன ரங்கா நியாயமா இது? இதோட நிறுத்த வேண்டியதானே? மறுபடியும் மதியானமும் பருப்பு ரசமும் அயில மீனும் காம்பினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி இருக்கட்டும், யூஸ் ஆகும்னு சொல்லி லபக்கு தின்னுட்டு சனத்தவளை மாதிரி தூங்கிட்டேன். பார்த்தா அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு. இனிமேல் சத்தியமாக சீட் மீல் சாப்பிடக்கூடாதுன்னு என்னையும் நானே திட்டிக்கிட்டு தின்னதெல்லாம் செரிச்சு விட்டுருவோம்னு சொல்லி வாக்கிங் போக டிசைட் பண்ணிட்டேன். உடனே வெளியே போனால் மழை தோறுது. இதுங்களும் சதி பண்ணுது. வானிலை இருக்க ரமண மாதிரி வானத்தை பார்த்து ஆராய்ச்சி பண்ணலான்னு மாடிக்கு வந்தா வானம் நல்லா தெளிவாக தான் இருக்கு. அப்புறம் நம்ம ட்ரங்க் பெட்டி ஜிம்மை பார்த்து நாளைக்கு இருக்கு உனக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்ன்ற மாதிரி நேற்று பண்ண எல்லா விஷயத்தையும் ரிப்பீட் பண்ணிட்டு வாக்கிங் போக கிளம்பிட்டேன். வெளியே வந்தால் நம்ம டாக் பாய்ஸ் யாரையும் காணோம். சரி கண்டென்ட் போச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு வந்தா கலராக கொடியேற்றி இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடிருக்காங்க. ஏண்டா போகி கொண்டாடுறீங்க, உங்களுக்கு பொங்கலே கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டேன். சாக்ஸ் போடவும் ஷூ போட்டா பல்லுக்குள்ள மாற்ற கொய்யக்கா வித மாதிரி கல் உள்ள போய் மாட்டிக்கிறான். ஒரு நாயின் நண்பர் அவரோட புரோட்டீன் கோலை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தாரு. கைஸ் நம்மளோட வானிலை அறிக்கையெல்லாம் வீணா போச்சு கைஸ். இங்க பாருங்களேன், இந்த மாதிரி ரோட்ல எழுதியிருந்தா அதுல கால் படாம போகணும்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நான் கோல் செட் பண்ணிப்பேன். நடந்து முடிச்சதும் எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு வெறி, ஒரு ஆணவம், ஒரு திமிரு. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து ஊரை விட்டு தள்ளி வந்துட்டேன். பார்த்தா F1 ரேஸ் படத்தில் வர பிராட்பின் பாரி வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க எல்லாரும். பஸ் கூட டெஸ்ட் மேட்ச் விராட் கோலி மாதிரி ஆப்பனண்ட்டை ஸ்லெட்ஜ் பண்ணி வந்துட்டு இருந்துச்சு. சரி மறுபடியும் நடந்தா ரோட்ல கொஞ்சம் சேறு தங்கி இருந்துச்சு. மனசுல சுட்டி குழந்தைன்னு நினப்பு. ஓடி வந்து ஒலிம்பிக் தாண்டுற மாதிரி தாண்டிட்டேன். என்ன ரோடு தான் கொஞ்சம் ஓட்டையாயிருச்சு. உனக்கு இதெல்லாம் தேவையா குண்டு பையா அப்படின்னு நினைச்சிட்டே சிரிச்சுட்டே நம்மளோட டெஸ்டினிக்கு வந்துட்டோம். பார்த்தா எல்லா F1 ரேஸ் காரனுங்களும் இங்கதான் கடை வெட்ட ஒன்று கூடி இருக்கேன். ஒரு 300 கடை வெட்டியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்ததும் கொஞ்ச நேரத்துல எனக்குள்ள இருந்த ஸ்போன் பப்டி மிஸ்காரன வெளியே வந்துட்டாரு. அப்புறம் மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா டேஸ்ட் எல்லாத்தையும் நினைச்சு அப்படியே உள்ள போயிட்டாரு. திடீர்னு ஆடு மடங்கு மேல எல்லாம் பாசம் வந்துருச்சு. சரி இந்த வாழைப்பழ தோளத்தை கொடுத்து நம்ம பாசத்தை வெளிக்காட்டலாம்னு. ஐயோ ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. என் மேல பாசம் வச்சு பனானா ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களே ப்ரோ. பனானா ஸ்கின் எடுத்துட்டு வந்ததே உன்னோட ஸ்கின் எடுக்கத்தானே ப்ரோ. எனக்கு வெறியா வருது ப்ரோ. கால்நடைங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கலவரத்தை பண்ணிட்டு வீட்டுக்கு பொடிநடையா நடந்து வந்துட்டேன். மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க ப்ரோ. இல்லை எனக்கு கடிச்சே தின்றுவா.